ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் கார்டன் வித் கிட்ஸ் அண்ட் மேஜிக்கல் பீ. ஓகே குட்டி சுட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான குழந்தைங்க 4-5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் ஆக இருட்டிடுச்சான். ஃபுல் மூன் வேற வந்தாச்சா. அந்த நைட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சான். இவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்களா. அப்ப விளையாடிக்கிட்டே இருக்கும் போது அங்க உள்ள குழந்தைங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் கார்டன் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. நைட் ஆனா மட்டும்தான் அந்த சீக்ரெட் கார்டன் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீக்ரெட் கார்டன். காலையில ஆனா அது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரின்னு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணாங்க, நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம போய் பார்க்கலாம் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் கிளம்பிட்டாங்களாம். அந்த கேட்டு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாவும் க்ளோயிங்காவும் இருந்துச்சான். ஏன்னா நைட்டு மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த கார்டனு. ஸோ அதனால அவங்க போய் பார்த்தாங்களாம். என்ட்ரி அது போக போக ஒவ்வொரு பூவும் அவ்வளோ அழகா பூத்து இருந்துச்சான். அவங்கள வார்ம் வெல்கம் பண்றதுக்காகவே அங்க ஒரு மேஜிக்கல் கியூட்டான ஹனிபி ஒன்று பறந்துகிட்டே இருந்துச்சான். இந்த குழந்தைங்களுக்கும் பறக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு அவங்களுக்கும் ரெக்கையை கொடுத்து பறக்க வச்சுச்சான். ஏன்னா அது மேஜிக்கல் பீ இல்லையா, என்ன வேணாலும் அது பண்ண முடியும், மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கனால. இந்த குழந்தைங்க கிட்ட சொல்லுச்சா, எங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கும், நீங்க வேணா உள்ள போய் பார்த்துட்டு வாங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். காலையில ஆனா உங்களால எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னு இந்த குழந்தைங்களுக்கும் ஆஹா ரொம்ப அழகா இருக்கும் போலயே, என்ட்ரன்ஸே இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாங்களாம். அங்க பூக்கள் எல்லாம் பறந்துகிட்டே இருந்துச்சான். இவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா ஆயிடுச்சான். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள போலான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களையும் தைரியமா உள்ள போனாங்களாம். அங்க பார்க்கவே செடியெல்லாம் ரொம்ப அழகாவும், அதுவும் இல்லாம தண்ணி எல்லாம் கண்ணாடி மாதிரி இருந்துச்சான். சரின்னு அடுத்த காட்டுக்குள்ள போனா அங்க 2-3 பேர் அந்த நிலவை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அங்க குட்டி குட்டி மலையா இருக்குமா, அதை ஜம்ப் பண்ணி தான் அந்த ஆத்த கடந்து அவங்க போகணுமா. சரின்னு ஜம்ப் பண்ணி அந்த ஆத்த கடந்தாச்சு. அடுத்தது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஆத்த, அதையும் நம்ம கடந்தாகணும். ஒரே அட்வென்ச்சரிக்கா இருந்துச்சா. ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. ஜம்பிங்கு, ஹேக்கிங்கு, சிட்டிங்னு அவ்வளோ அழகா இருந்துச்சா. ஒரு வழியா ஆத்த கடந்து போனா இன்னும் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு ஒரு போட் மூலியமா தான் போகணும். அங்க ஒரு டர்ட்டில், அதாவது ஆமை என்ன சொல்லுச்சு, ஆமை எப்போதுமே வயசானதா தானே இருக்கும், அதுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா. அதனால அந்த ஆமை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் எங்க காட்டு மேஜிக்கல பார்த்ததே கிடையாது, பாதிதான் வந்திருக்கீங்க, இந்த போட் எடுத்துட்டு போய் பாருங்க, எங்க உலகம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு அந்த ஆமையும் சொல்லிச்சான். சரின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் உத்வேகமா ஜாலியா கிளம்பிட்டாங்களாம். அப்படியே போட்ல போய்கிட்டே இருக்கும் போது அங்க உள்ள சீனரிஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே போனாங்களாம். ஒயிட் கலர்ல பூ பூத்து இருந்துச்சா, அது பார்க்க அப்படியே பனி மாதிரியே இருந்துச்சா. அங்க அழகான ஒரு மந்திர கோயிலும் ஒண்ணு இருந்துச்சு. இங்க உள்ள மிருகங்கள் எல்லாம் அந்த கோயில்ல தான் போய் வணங்குவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி அடுத்து அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. போக போக அந்த வாட்டர் லில்லின்னு சொல்லிட்டு அதுவும் அழகா மூடி மறைஞ்சிச்சா. அப்புறம் பெரிய ஒரு அருவியை பார்த்தாங்களாம். குழந்தைங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, ஜாலியா எகிரி குதிச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக வந்தாங்கிறதே மறந்துட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். சரின்னு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து போய் பார்த்தா அங்க நிறைய மான்குட்டி எல்லாம் இருந்துச்சா. அங்க பர்பிள் பூ, பிங்க் பூன்னு அவ்வளோ பூக்கள் இருந்துச்சா. உடனே இந்த குழந்தைங்களுக்கு குளிச்ச உத்வேகத்துல ஒரு டான்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு அனிமல்ஸும் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க, இவங்களும் அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க. யாரும் யாரையும் டிஸ்டர்பே பண்ணல, ஜாலியா ஆடி பாடி கொண்டாடினாங்களாம். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்ப்ஸ் உள்ள இடத்துக்கு தான் போனாங்க இந்த குழந்தைங்க. உடனே இவங்க பார்த்தும் போது இந்த பூக்கள்லாம் ரொம்ப அற்புதமா அருமையா இருக்கு, நம்ம இந்த பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஊர்லயும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து கண்ணாடி பாட்டில ஒவ்வொரு பூவையா போட்டு சேகரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா காலையில ஆனா இந்த காடு மறைஞ்சு போயிடும் இல்லையா,
அவங்க வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே இந்த குட்டி ஹனி பீஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, ஃப்ரெஷ்ஷான தேன், மலை தேன் இல்லையா, அத குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரணும். அப்ப வந்த பிறகு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட், இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹனி பீஸும் ரிட்டர்ன் கிஃப்டா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹனீஸை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல் பாட்டில் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷான ஹனீஸ் வச்சு நீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹனி பீஸ் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அந்த தேன் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ தித்திப்பா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சா. அப்ப ஹனி பீஸ் சொல்லுச்சா, இந்த மாதிரி நீங்க தேன் டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க இம்யூனிட்டி பவர், உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கண்டிப்பா டெய்லியும் சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த தேனை கொடுத்தாங்களாம். உடனே இந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க காட்டை விட்டு வெளியில வந்தாங்களாம். மரத்துல ஃபுல்லா அந்த தேன் பாட்டில்ஸ கட்டிட்டு அங்க உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் காட்டுல நடந்ததை ஃபுல்லா சொன்னாங்களாம். எல்லாரும் அந்த தேனை எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க அந்த காட்டை விட்டு வெளியில வந்தோடனே அந்த கேட், அதாவது நார்மலான கேட் மாதிரி மாறிடுச்சு. மேஜிக்கல் உலகம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம டெய்லியும் ஹனி சாப்பிடணும், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் மலை தேன் ஃப்ரெஷ்ஷான ஹனியா இருந்தா அது இன்னுமே நல்லது. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.